கருப்பட்டி ஐஸ்கிரீம் லான்ச் பண்ணி ஒரு 1.5-2 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பெரிய ஹிட். என்ன ரீசன் என்னோட பிராண்டுக்கு அடுத்த லெவல் கொண்டு போனது கருப்பட்டி ஐஸ்கிரீம் மேஜரா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கருப்பட்டி ஐஸ்கிரீம் பண்ணல. ஸோ நாங்க என்ன ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாரும் மார்க்கெட்ல எதுவுமே பண்ணல அப்படின்றத ஆராய்ஞ்சு அதை வந்து நாங்க எடுத்துப்போம். அது கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஏன்னா 2 அவுட்லெட் 3 அவுட்லெட் வச்சு பாக்குறோம், அது கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் என் கடையில் வந்து எடுத்தீங்கன்னா 2 ஐஸ்கிரீம் தான் கருப்பட்டி ஐஸ்கிரீம் இருக்கும், 4 நேச்சுரல் ஐஸ்கிரீம் இருக்கும். உதாரணத்துக்கு ஜாக் ஃப்ரூட், கோவா, சிக்குலா இருக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் சுகர் போட்டு தான். பட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கன்சியூமர் வந்து ஃபுல்லாவே கருப்பட்டியில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ 2 கருப்பட்டி வெரைட்டி 4 நேச்சுரல். பட் அந்த நேச்சுரல் என்ன இருக்குன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இருக்கும். நான் பல்ப் போட மாட்டேன். ஸோ ஐ வாண்ட் சீட் கஸ்டமர்ஸ். அப்போ என்னன்னா நீங்க சேல்ஸ் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கன்சியூமர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது சேல்ஸ்ல தெரிஞ்சிடும் எனக்கு. ஸோ அகைன் நாங்கள் கொடுக்குறது அதுதான் கொடுக்குறோம். இதுதான் மேஜரா இருக்குது. கடைக்கு வந்த கஸ்டமர் நார்மல் மைசூர் பாய் என் குழந்தை நல்லா சாப்பிட்றாங்க, ஆனா அது வந்து பழம் அந்த மாதிரி இது சாப்பிட மாட்டேன்றாங்க, ஸ்வீட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. இவர்கிட்ட நான் அந்த சஜஷனை சொன்னேன். அப்போ நம்ம பழத்தையே அதுல போட்டு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணோம். அது பயங்கர ஹிட். பிரெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பட்டியில பிரெட் பண்ணோம், வீட் பிரெட் பண்ணோம். அது ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது. அது இந்த பிசினஸ் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். கஸ்டமரோட சஜஷன்ஸை காதுல வாங்கிட்டு ஃபுட்டு வந்து ஈஸியா ஒரு எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணோம். அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. ஓகே, இப்போ நீங்க ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ தட் நீங்க நேச்சுரலா சுகர் ப்ராடக்ட்ஸும் வைக்கிறீங்க கருப்பட்டியோட. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாட் ஷாப் இருக்குன்னா, ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் ஷாப் இருக்குன்னா, ஆப்வியஸ்லி எல்லா கஸ்டமர்ஸும் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நோக்கி தான் போறாங்க. எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணீங்க ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்? என்கிட்ட சாட் இருக்கு. இப்போ லான்ச் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்றோம். மில்லட் சாட் பேரு. அவ்வளவுதான். எப்படி நீங்க அட்ராக்ட் பண்றீங்க காஃபி? கஸ்டமர்ஸ்? எப்படி அட்ராக்ட் ஆச்சு உங்களுக்கு? ஏன் கருப்பட்டி காஃபி குடிக்கிறீங்க? ஹெல்த்தியா இருக்கும். அதேதான், நீங்க என்ன பண்ணாலும் ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதா எனக்கு கான்சியஸ். ஏன்னா கோவிட் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட். இப்போ நாங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணதுல கோவிட்ல நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது இல்ல. ஏன்னா என்னோட எல்லா அவுட்லெட்ஸ்லயும், ஏன்னா ஒரு அவுட்லெட்ஸும் நாங்க ஆவரேஜ் நாங்க டாலி பண்ணது வந்து ஒரு அவுட்லெட்ஸ்க்கு வந்து 30,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஒரு 200 கோடி ஆக்சுவலி நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவுட்லெட்ஸ் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ 200 கோடி டேன் ஒரு எப்படி வருதுன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வராங்க. லாஸ்டா ஒரு 6 மந்த்தா நாங்க அனலைஸ் பண்ணதுல என்ன வந்ததுன்னா, நிறைய பேர் வந்து இன்னைக்கு எங்க அவுட்லெட்ஸ்குள்ள வரது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க ஹெல்த்தினாலே இன்னைக்கு மறந்துட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா இன்னொரு கோவிட் வந்தா தான் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வரும். சேட் வந்து ஒரு ட்ரெடிஷனலான ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆனா இப்ப சேட் உள்ள கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம்னா இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து சேட் எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதை ஏன் மில்லட் சேட்டா இருக்கக்கூடாது? நான் கொடுக்குற பூரியை மில்லட்டா கொடுக்குறோம், நான் கொடுக்குற சுண்டல் கொடையில எல்லாம் கொஞ்சம் இதா கொடுக்குறோம், மில்லட் பேஸ்ல கொடுக்குறோம். ஜூஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜூஸ் வந்து ராவா கருப்பட்டி ஜூஸ் லான்ச் பண்ணோம், ஓடவே இல்லை, யாரும் வாங்கல. ஆனா இப்ப நிறைய கடையில ஜூஸ் கவுண்டர் இருக்கு, ஆனா ஒயிட் சுகர் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன்னா கமர்ஷியலி வி வாண்ட் டு சக்சஸ். ஏன்னா அது சக்சஸ் பண்ணாதான் காஃபி எங்களால கொடுக்க முடியும், ஸ்நாக்ஸ் எங்களால கொடுக்க முடியும். இன்னைக்கு மார்க்கெட் விட்டு நாங்க வெளில போக விரும்பல. ஸோ அதனால வி ஹேவ் சம் காம்ப்ரமைஸ். எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னன்னா நாங்க எவ்வளவு தூரம் எங்களால உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும்.